இடைக்கால பட்ஜெட்ல எதிர்கால திட்டங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வெளியிடப்பட்டிருக்கிறார். இல்லை, பொதுவாகவே இன்ட்ரிம் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய இடைக்கால பட்ஜெட்டில் எந்த அறிவிப்புகளும் வருவதில்லை. ஆனால் அதை தாண்டி அவர் அதை ஒழுங்காக படித்து பார்த்தாருன்னா பல முக்கியமான எதிர்காலத்திற்கு தேவையான இளைஞர்களுக்கு, விளையாட்டுத்துறைக்கு என்று பல்வேறு துறைகளுக்கு தேவையான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஏதோ ஒன்று வெளியில் போயிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவது சரியாக இருக்காது. பாஜக திமுக காங்கிரஸ் முரண்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க. எப்படி இருக்கு பேச்சுவார்த்தை? என்ன அவங்களுடைய கூட்டணியை சரியாக வச்சுக்கிட்டாலே போதும். ஏன் மற்றவங்களுடைய எதிர்கட்சிகளோட கூட்டணியை பற்றி அவங்க கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக காங்கிரஸ்க்கான கூட்டணி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி. அதனால் அதில் எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. மாநிலத்தையே கொண்டு போய் அடகு வச்சவர் தான் எதிர்கட்சி தலைவர். அதனால் திமுக இன்னைக்கு நேற்று இல்லை, திமுகவோட அடிப்படை கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பது ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருக்கலாம்.